எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகையை வந்து சேமிக்க நம்ம வந்து ஷார்ட் டேர்மாக வந்து பிளான் பண்ண போகிறோம். ஸோ என்னெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் பிளானிங் இருக்குது, நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? ஷார்ட் டேர்ம் நம்மளுக்கு வந்து ஒரு பிளான் வச்சுக்கணும், லாங் டேர்ம் பிளான் வச்சுக்கணும். சரிங்களா? ஷார்ட் டேர்மில் என்னெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஷார்ட் டேர்ம் வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் லாங் டேர்ம் வந்து கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ பட் ஆனால் வந்து சீக்கிரமாக முடிஞ்சு நம்மளுக்கு வந்து ரொட்டேஷனுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் பிளானிங் வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் பிளான் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஷார்ட் டேர்ம்னா என்ன, எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் வந்து நம்மளுக்கு வந்து எதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸில் நம்மளுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் பிளான் வந்து இருக்கும், மேபி 11 மந்த்ஸ் ஸ்கீம் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல, நான் அக்கௌண்ட்டும் வந்து அதில் ஓப்பன் பண்ணதில்லை, அதனால எனக்கு தெரியல. ஆர்டி வந்து இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆர்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸி ஆர்டின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து 0 சேலஞ்ச் வந்து சேவ் பண்ணி லாஸ்ட் மந்த் வந்து ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். டிசம்பர் மந்த் வந்து சேர்த்து வச்சு ஜனவரியில் வந்து ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து எஃப்டி வந்து போட்டு வச்சுருந்தேன். எஃப்டி வந்து போட்டு வச்சுருக்கேன். எனக்கு ரொம்பவே வந்து 5 lakhs வந்து போடும்பொழுது லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு 1 இயர்க்கு வந்து 30,000 மட்டும் வந்து கிடச்சிது. ஸோ அதனால் வந்து இது ரொம்பவே வந்து வட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருந்தது. அதனால் அந்த ஆர்டியை வந்து இது பண்ணிவிட்டு எஃப்டி வந்து ரிலீவ் பண்ணிவிட்டு அந்த பைசாவை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். லேண்டில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். சரிங்களா? அதுக்கப்புறமா கோல்டு ஸ்கீமில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ கோல்டு ஸ்கீமில் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து 11 மந்த்ஸ் வந்து ஸ்கீம் இருக்குது. இதுவும் வந்து ஷார்ட் டேர்ம் நீங்கள் இதிலெல்லாம் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஸ்கீம் வந்து நம்மளுக்கு வந்து பீரியட் வந்து 11 மந்த்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கோல்டு ஸ்கீமில் வந்து இருக்கும். சரிங்களா? நீங்கள் 1000 rupees ஓப்பன் பண்ணாலும் 2000 rupees ஓப்பன் பண்ணாலும் அது அவங்களோட விருப்பம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மினிமம் வந்து 6 மந்த்ஸில் கூட நம்ம ஆர்டி, நான் வந்து ஃப்ளெக்ஸி ஆர்டி இப்போ போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து 6 மந்த்ஸில் கூட இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் கூட மினிமம் 6 மந்த்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து ஏலச்சீட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து போடலாம். ஸோ ஏலச்சீட்டு வந்து 11 மந்த்ஸ் நம்மளுக்கு ஸ்கீம் இருக்கும். 12th மந்த் வந்து நம்ம கையில் வந்து லாஸ்ட் சீட்டை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கலாம். இது வந்து அப் டு வந்து நம்மளுக்கு 50,000 வந்து போடலாம். ஸோ இல்லைனா வந்து 30,000 போடலாம். ஸோ அப்படி இல்லைனா வந்து 1 lakh போடலாம், இல்லை 3 lakhs, ஸோ 5 lakhs இது வரைக்குமே வந்து நான் வந்து போட்டு வச்சுருந்துருக்கேன். ஸோ அதனால் ஏலச்சீட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் தான். ஸோ ரெக்கரிங் டெபாசிட்டு நான் வந்து இப்போ 6 மந்த்துக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து 1 இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஓகே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப நம்மளுக்கு குறைஞ்ச வட்டியில் தான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து தருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட் இயரில் வந்து 1 லட்ச ரூபாய் வந்து போடுங்க. 1 வருஷம் நீங்கள் போட்டுட்டு அதை வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சேரும் இல்லையா, அப்போ எடுத்து மறுபடியும் வந்து செகண்ட் இயரில் அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து போடுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் 1 லட்சம் வந்து போடுறீங்க அப்படின்னா, அந்த 1 இயரில் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் வந்து கிடைக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் 110 வந்து போடும்போது ஸோ இதுக்கு தான் வந்து ப்ராஃபிட் வந்து அடுத்த 11 மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 5 வருஷத்தில் நம்மளுக்கு 1.5 லட்சத்துக்கு மேலே 2 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு கையில் இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மந்த்லி சேவிங் வந்து டிஜி கோல்டு வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். சரிங்களா? தப்பு கிடையாது, சேவ் பண்ணலாம். எனக்கு இன்னும் டிஜி கோல்டு மேலே ஒரு நம்பகமான ஒரு இது இல்லை. இப்போலாம் வந்து நிறைய
ஃபேம் நடக்குது. அதனால் வந்து நான் வந்து இப்போ திடீர்னு வந்து அதை போய் ஓப்பன் பண்ணல. சரி பார்த்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டிஜி கோல்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டு பாண்டு கூட நம்ம 11 மந்த்ஸ்க்கு வந்து இருக்குது. கோல்டு பாண்டில் கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஷார்ட் டேர்மாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ மினிமம் வந்து 6 மந்த்துனே வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்காச்சும் கெயின் கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒன் பெஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா உண்டியல் சேவிங்ஸ் தான். உண்டியல் சேவிங்ஸு நம்ம வந்து 3 மந்த்ஸ்லேயே கூட நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் 6 மந்த்ஸு 1 இயர் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வந்து உண்டியல் சேவிங்ஸ் வந்து நம்ம கையிலேயே நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து நம்ம ஒன்ஸ் டெபாசிட் பண்ணிட்டோம்னா அடுத்த 11 மாதத்துக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் உண்டியல் வந்து நீங்கள் எடுக்கும்போது இது வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். டக்குன்னு வந்து உண்டியலில் ஒரு எமர்ஜென்சி காசு வேணும் அப்படின்னா உண்டியல் சேவிங்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து கை கொடுக்கும். ஸோ பாண்டெலாம் வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப கோல்டு வந்து ரொம்ப பீக்கில் வந்து போயிட்டுருக்குது. ஸோ பீக்கில் இருக்கிற டைமில் நம்ம வந்து கோல்டு பாண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் பிளான், லாங் டேர்ம் பிளான் வந்து கோல்டு பாண்டில் வந்து பண்ணால் மட்டுமே உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து 11 மந்த்ஸ் மட்டும் 1 இயர்க்கு மட்டும் பிளான் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அட்வைசபிள். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து 7.5 7,500 ரூபாய்க்கு மேலே வந்து போயிட்டுருக்குது ஒரு கிராமோட ரேட்டு. ஸோ அது வந்து இப்போ ரீசண்டாக வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி அப்படியே வந்து கம்மியாச்சு, 7,100 ரூபாய் கிட்ட வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான டைம்லலாம் நம்மளுக்கு வந்து லாஸாக தான் போகும். சரிங்களா? நீங்கள் வந்து எவ்வளோக்கு வாங்குறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது கிளியர் விஷன் இருந்தால் மட்டுமே கோல்டு பாண்டு வந்து வாங்குங்க. சரிங்களா? இல்லைனா வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ இது டிஜி கோல்டு கூட எப்படின்னா நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் போயிட்டு ஒரு 100 மில்லிகிராம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டிலாம் இல்லை இல்லைங்களா? ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டிஜி கோல்டில் வந்து நீங்கள் ஜிஎஸ்டியே இல்லாமல் உங்களோட வரவு வந்து வச்சுக்கலாம். கோல்டில் வந்து டிஜி கோல்டு மூலயமா உங்களுக்கு அதை வரவு வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இதுக்கு வாங்குறீங்க இல்லைங்களா ஜிஎஸ்டியோ, அந்த பைசாவை கூட நீங்கள் மறுபடியும் டிஜி கோல்டில் போட்டு அதை கோல்டாக வந்து மாற்றலாம். இது வந்து சூப்பர் பிளானுங்க. அது வந்து நல்லா வந்து போச்சுன்னா வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து ஆரம்பிப்பேன். டிஜி கோல்டு ஆரம்பிக்கும் போது உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.